ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கீஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க தம்ப்நெயில் டைட்டில் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரெக்டா நவம்பர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி நம்ம ஒரு எமர்ஜென்சி பல்ப் வந்து வாங்கியிருந்தோம். விப்ரோ கிட்ட இருந்து 9 வாட்ஸ் எமர்ஜென்சி பல்ப் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கான ரிவ்யூ வீடியோவும் வந்து போட்டிருப்போம். அந்த ரிவ்யூ வீடியோலயும் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது தாங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா 6 மாசம் கழிச்சு வாரண்டி பீரியட்ல இருக்கும் போதே ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்கும்போது எரியுது, கரண்ட் இல்லாத போது எரியணும், ஆனா எரியல. ஏன்னு தெரியல. நான் ஓர்டர் பிரச்சனையான்னு சொல்லிட்டு வேற ஓர்டர்ல போட்டு பார்த்தேன். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. அதுக்கடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பல்ப்ல தான் பிரச்சனை அப்படின்றத வந்து 2-3 நாள்ல கண்டுபிடிச்சு 6 மாசம் கழிச்சுதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம இதை எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்னா இது வாரண்டியில இருக்கு, எப்படி வாரண்டி கிளைம் பண்றது அப்படின்றத மாதிரி செக் பண்ணி பார்த்ததுல ஒரு விஷயம் வந்து கிடைச்சி. முதல்ல வந்து நான் அமேசானை கனெக்ட் பண்ணேன். டைரக்டா நீங்க வந்து விப்ரோ லைட்டிங் கஸ்டமர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து விப்ரோ வந்து கனெக்ட் பண்ணேன். விப்ரோ கனெக்ட் பண்ணோடனே விப்ரோ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே சார், நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றோம், எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் வந்து உங்களுக்கு தனியா கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு உங்களுடைய இன்வாய்ஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிப்பாங்க சார். வாங்கிட்ட பிறகு உங்களுக்கு பிக்கப் நடக்கும். அதுக்கடுத்து பிக்கப் நடத்ததுல இருந்து மேக்ஸிமம் 10 to 15 டேஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வரும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாரண்டி, அதுக்கடுத்து உங்களுடைய இன்வாய்ஸை பொறுத்து தான் இருக்குன்னாங்க. நான் எங்க வாங்கினேன், ஏதா வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் மே 2ஆம் தேதி அன்னைக்கு கால் பண்ணி புக் பண்ணேன். அந்த நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இப்ப டிஸ்பிளேலயும் தெரியும். இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி நான் கொடுத்தேன். அந்த கொடுக்கும் போதே பிக்கப் தேதியும் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து சொல்லிட்டாங்க. இன்வாய்ஸ் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு வாங்கினாங்க. ஒருத்தர் வாட்ஸ்அப்ல வந்து பிங் பண்ண மெசேஜ் பண்ண சொன்னாரு. இன்பாக்ஸ் நம்மளுடைய இன்வாய்ஸ் டீடைல்ஸும் வந்து அமேசான்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சாச்சு. எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு பிக்கப்பையும் எடுத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. மே 16ஆம் தேதி பிக்கப்பையும் எடுத்தாங்க. ஆனா பிக்கப் எடுத்த போதே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ இங்க சைட்ல போடுறேன், எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இந்த மாதிரி தான் நம்மள ஃபுல்லா பேக்கப் பண்ணி ஃபுல்லா வைக்க சொன்னாங்க. நான் கூட சரி கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே வந்து அன்னைக்கே பிக்கப் எடுத்துட்டாங்க. இது டிராவல் பண்ணி போக வேண்டிய தூரம் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் மே 22க்குள்ள டெலிவரி அவங்களுக்கு ரீச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்க ரீச்சும் ஆச்சு. அதுக்கடுத்து நான் ஃபோன் பண்றேன், ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த நம்பருக்கு. அதுக்கடுத்து கஸ்டமர் கேர் கால் பண்றேன். கஸ்டமர் கேர்ல வெயிட் பண்ணுங்க சார், நாங்க அப்டேட் பண்றோம் சார் அப்படின்லாம் சொல்லி 1 month later கடைசியா நம்ம விப்ரோ சர்ஃபேஸ் விப்ரோ லைட்னிங் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரீப்ளேஸ்மெண்ட் லைட் வந்து வந்துருச்சு. இது கரெக்டா வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னா மே 1ஆம் தேதி. சரி, அதை கூட மறந்துடலாம். பிக்கப் பண்ணது கூட மே 16ஆம் தேதி டு இன்னைக்கு என்ன ஜூன் 12ஆம் தேதி ஆகுது. ஜூன் 12ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது. இப்போ வந்திருக்கு பல்பு. இது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஆனா ஓவராலா சொல்லணும்னா இவங்க அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் வந்து எங்க மிஸ் ஆச்சுன்னா, இவங்க சொல்ற டேட் தான் 2 நாள்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார், 2 நாள்ல அப்டேட் பண்றேன் சார் அப்படின்றாங்க. ஆனா 2 நாள்ல அப்டேட் பண்ணலாம். ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம், பிளிப்கார்ட் கஸ்டமர் கேர் மாதிரி இல்ல. பிளிப்கார்ட் கஸ்டமர் கேர்ல வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கும். நம்ம ஒரு தடவை கால் பண்ணும் போதும் முதல்ல இருந்து நம்ம ஹிஸ்டரியை சொல்லணும், புராணமா சொல்லணும். திருப்பி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க வந்து முதல்ல எடுத்தோடனே நம்மளுடைய ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க. ஃபோன் நம்பர் வாங்கினோடனே ஹிஸ்டரி ஃபுல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுனீங்க, எவ்வளவு நேரம் பேசுனீங்க, அவங்க என்ன சொல்யூஷன் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி ரிமைண்டர் எவ்வளவு போயிருக்கு, என்ன ஆயிருக்கு, எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஜஸ்ட் நம்பர் சொன்னோடனே நம்மளுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன், நேம் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து பண்ணிடுறாங்க. உண்மையிலே சொல்லணும்னா அந்த சர்வீஸ் பக்காவா இருந்துச்சு. மேபி இது லைட்டுன்றனால டிலே ஆச்சா என்ன ஆச்சுன்னா தெரியல. ஆனா நடுவில் கொஞ்சம் ஒரு 10 நாள் வந்து டிலே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 15 டேஸ் சொன்னாங்க. நம்மளுக்கு 15 டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஆனா ஒரு வழியா லைட் வந்துருச்சு இன்னைக்கு. ஏன்னா கடைசியா டெலிவரி கூட வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையே வந்திருக்க வேண்டிய டெலிவரி இங்க சென்னையில வந்து மழை பெஞ்சனால அன்னைக்கு அவுட் ஃபார் டெலிவரி வந்து வரல. அதனால மண்டே வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, ஓகே. இவங்க யூஸ் பண்ற டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா பிக்கப்புக்கும் சரி டிராப்க்கும் சரி delivery.com அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுதான் யூஸ் பண்றாங்க. டெலிவரி எக்ஸ்பிரஸ் அந்த இதுதான் யூஸ் பண்றாங்க. நல்லா தான் இருந்துச்சுங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓடிபி வாங்கிட்டு தான் கலெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கொடுக்கும்போது ஓடிபி எதுவும் இல்லை. ஜஸ்ட் பிக்கப் பண்ணும்போது மட்டும் ஓடிபிலாம் இது பண்ணிட்டு பிக்கப் பண்ணாங்க. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இது அப்படியே பிரிப்போமே, பிரிச்சுட்டு உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். உங்களுக்கு முதல்ல எடுத்தோனவே பல்பு தான் கொடுத்துருக்காங்க. விப்ரோ கார்னட் எமர்ஜென்சி பல்ப் 9 வாட்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இதில் வந்து பிரிக்க முடியுதா? ஓகே, எடுத்துருவோம். ஓகே, எடுத்தாச்சு.
அந்த அட்டைப்பெட்டி உள்ள ஒன்றும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே தாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன இதுவில் கொடுத்தோமோ அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து புது பல்பு நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மிச்சப்படி நல்லாவே இருக்குது. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி ரேட்டு. ஓகே, முதல்ல நம்ம பாக்ஸை பிரிச்சுட்டு லைட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து பார்க்கலாம். உள்ள லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் புதுசே தாங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பழைய பல்புலாம் கொடுக்கல, புதுசாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வாட்ஸ்அப்லேயே வந்து சொன்னாங்க இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி தருவாங்க, ரிப்பேர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் பக்காவாகவே இருக்குது. இப்போ இது பல்பெலாம் ஓவரால் லுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம போட்டுட்டு எரியுதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். இப்போ ஹோல்டரில் வந்து மாட்டியாச்சு. மாட்டிட்ட பிறகு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டோடைய ரிங் லைட்டோடைய பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுறேன், இல்லை ஆஃபே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்ல பிரைட்னஸே இருக்குங்க. கரண்ட் போன பிறகு எரியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். முதல்ல வந்து கண்டிப்பாக பேக்கப் சார்ஜ் வந்து இருக்காது. ஸோ அதனால் ஏதோ ஹோல்டரை மாட்டி கொஞ்சம் நேரம் எரிய விடும். 5 to 6 hours எரிய விட்ட பிறகு கரண்ட் போயிடுச்சுன்னா எரியுதா இல்லையான்றதை மெயின் ஆஃப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். மெயின் ஆஃபே பண்ண வேணாம், 2 மணி நேரத்துலேயே கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு லைட் அப்படியே வந்து ஆன் பண்ணுவோம் கரண்ட்டு போன நிலமையிலே. ஃபஸ்ட்டு ஒரு தடவை பிளிங்க் ஆச்சு, அதுக்கடுத்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு. பக்காங்க ஒர்க் ஆகுது. நீங்கள் யாராவது விப்ரோவோட 9 watts எமர்ஜென்சி பல்ப் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த விப்ரோவோடைய 9 watts எமர்ஜென்சி பல்பை விட நிறைய பேர் வந்து சொன்னது பிலிப்ஸோடைய பல்பு 12 watts எமர்ஜென்சி பல்ப் டி ஷேப்பில் இருக்க பல்ப் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங் இருக்குது, இன்னும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.